ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. இரவு 9:40 பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரட்டாதி. அதிகாலை 5:25 பின்பு உத்திரட்டாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதை கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3 4:30 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். பொதுவாகவே ராசி அதிபதி ஆட்சி பெற்று 3ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்மையான பாசம் உண்மையான வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வக்கிரகாளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும். ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் சுக்கர பகவான் உச்சம் பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாகத்தையும் மோகத்தையும் தவிர்க்க முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அவிநாசி அப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால தொட்டது துளங்கக்கூடிய, கைப்பட்டது விளங்கக்கூடிய, நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜனன காலத்தில் நாம் அழுவதும் மரண காலத்தில் மற்றவர் அழுவதும் கற்றவர்களுக்கு கூட புரிவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஆதிலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அதாவது தனகாரகன் குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால தங்கு தடையில்லாத தன வரவுகள் அதிகரிக்கும். பக்குவமான செயல்பாடுகள் மூலமாக பண வரவும் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிராபலமில்லாத வாழ்க்கையை பிரம்மன் கூட படைப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தண்டாயுதபாணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் பெருகும். ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய, உத்தியோகத்தில் பதவி கிடைக்கக்கூடிய, எந்த ஒரு தொழில் வியாபாரமாக இருந்தாலும் அபாரமான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைகளோடு வாழ்வதற்கும் கர்ஜனையோடு வாழ்வதற்கும் கடவுள் மட்டுமே காரணம் அல்ல என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நாகநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் மூலமாக பிரபல்யம் கிடைக்கும். தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். பொதுவாகவே ராசி அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் போட்டு பேசுவதை விட திட்டம் போட்டு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் யோக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய, பொதுவாக நின்று போன வியாபாரத்தில் கூட வென்று காட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதைத்த விதையெல்லாம் முளைத்து விடுவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நீலகண்டீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, உன்னதமான சூழல் அமையக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அதாவது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி கட்டில் உறவு பலப்படக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாணத்தின் குணம் வேறு, சந்தனத்தின் மனம் வேறு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சந்தான விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் அல்லது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லால் சொல்ல முடியாத, சூழ்ச்சியால் வெல்ல முடியாத அம்மாவின் பாசத்தை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொல்லையே இல்லாத பிள்ளைகளால் எல்லையே இல்லாத நன்மைகள் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யம் உருவாகும். அதாவது இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகக்கூடிய, பிரபல்யங்கள் உருவாகக்கூடிய, உங்களுடைய அகத்தில் முகத்தில் ஒரு தெளிவு
பெருகக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகராறு செய்தவர்கள் கூட வரலாறு படைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க முக்தி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு கியூ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகள் எல்லாம் விரும்பி வந்து இணையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முழுமையான உழைப்பு பெருமையான வாழ்க்கைக்கான சிறப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நெல்லை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.